Let me share my screen. Okay. Yeah. Someone confirm that you can able to see my screen and screen visible or can confirm பண்ணுங்க யாராவது anyone. தெரியுது ப்ரோ. Okay. So இன்னைக்கு நம்ம இந்த இந்த like these things will be seeing like if time permits na will still till year. Uh, அதுக்கப்புறம் டுமாரோ கம்ப்ளீட்லி நம்ம கிட்ட முடிச்சிடுவோம் லைக் டுமாரோஸ் திங்ஸ் லைக் இதுதான் இது வரைக்கும் பெண்டிங்கா இருக்க டாபிக்ஸ் லைக் நேத்து நம்ம பார்த்தோம் லைக் புஷ் பண்றது பார்த்தோம் லைக் லோக்கல் ரெப்போல இருந்து புஷ் பண்ணோம் ஒரு பிரான்ச் நம்ம புஷ் பண்ணோம் எப்படி எல்லா பிரான்ச்சும் புஷ் பண்ண போறோம் அப்புறம் வாட் இஸ் திஸ் ஐபன் மீன் அப்புறம் வை வி ஹேவிங் எ கோலன் வித் டூ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அப்புறம் சிங்கிள் பிரான்ச்ல ஒர்க் பண்ண என்ன இஷ்யூஸ் இருக்கு ஒரு ஃபியூச்சர் பிரான்ச் லைக் கார்ப்பரேட் லைக் ஒரு கார்ப்பரேட் லெவலோ ஒரு எம்என்சிலயோ எப்படி ஒரு ஃபியூச்சர் பிரான்ச் கிரியேட் பண்றோம் அதோட ஒர்க் ஃப்ளோ என்ன எப்படி மர்ஜ் பண்ணுவோம் நடக்கிறது லைக் கிட் ஃபெச் ஆர்ஜினோட ரோல் என்ன எப்படி ஃபியூச்சர் பிரான்ச்சை மர்ஜ் பண்ணுவோம் வை ஃபியூச்சர் பிரான்ச் மெர்ஜிங்ல வந்து மெர்ஜிங் யூஸ் பண்ணுமா புல் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணுமா லைக் இன் கிட்டப்ல தென் வாட் இஸ் பிரான்ச் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் ஒரு பிரான்ச்சை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் லைக் வாட் ஆர் த திங்ஸ் தட் வேஸ் நம்ம பிரான்ச்சை ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஃபோர்க்கிங்னா என்ன ரீபேஸ்னா என்ன லைக் ரீபேஸ் வெர்சஸ் மெர்ஜிங்னா என்ன ரீபேஸ் பேசிக்ஸ் எப்ப அது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வென் நாட் டு யூஸ் ரீபேஸ் ரீபேஸ் எப்படி சொல்லுவாங்களா ரீபேஸ் சம்டைம் தே மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தே won't யூஸ் ரீபேஸ் பண்ண மாட்டோம் எங்க கோட சப்போஸ் பண்ணணும்னா வாட் வுட் பி த கிரைட்டீரியா எதனால பண்றோம் எங்கெல்லாம் பண்றோம் லைக் இப்போ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா அதோட யூஸ் கேஸ் என்ன ஸோ அது பார்க்க போறோம் தென் இன்டராக்டிவ் ரீபேஸ் எப்படி ஒரு பர்டிகுலர் கமிட்டை பிக் பண்றது ஸ்குவாஷ் பண்றது ஸோ இதெல்லாமே நம்ம வில் சி லைக் வாட் இஸ் பேங்கிங் ஸ்ட்ராட்டஜி வாட் ஆக்சுவலி டெவாப்ஸ் இன்ஜினியர் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் கிட் வச்சு என்ன பண்ணுவாங்க லைக் கிட் இஸ் நாட் ஏ காம்ப்ளிகேட்டட் டூல் மை சஜஷன் டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் ஆன் கிட் ஜஸ்ட் நோ த திங்ஸ் அண்ட் ஜஸ்ட் மூவ் ஆன் டு அதர் டூல்ஸ் கிட்டோட பேசிக் தெரிஞ்சுக்கோங்க லைக் இன்டர்வியூக்கு ரிக்வயர்டான திங்ஸ் யூ கெட் இட் நோ தென் ஜஸ்ட் மூவ் ஆன் ஓகேவா ஸோ I'll open my git bash again. Sorry. Sorry. Mm. So I'll go to my D colon. Clear. Okay. I'll create one more today's data. I'll create. So, yeah. So இது பாத்தீங்கன்னா I created a new folder. It is not a repo. I'm just initializing a repo. ஒரு ரெப்போ இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் லைக் இஃப் யூ சி கிட் பிரான்ச்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ம், நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லைக் ஒன்லி ஒன் பிரான்ச் தான் இருக்கு ஸோ வி டிடன்ட் ஹேவ் ஒன்லி ஒன் பிரான்ச் மாஸ்டர் அதனால ஷோ ஆகல ஸோ இப்போ நம்ம இங்க ஒரு ஒரு 4-5 ஃபைல்ஸ் ஆட் பண்ணுவோம் லைக் ஐல் ஷோ யூ டச் ஏபிசி லைக் வில் கோ வித் டெவாப்ஸோட நேமே போல ஜென்கின்ஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் டெராஃபார்ம்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் ஆன்சிபல் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் ஷெல்லுன்னு ஒரு ஃபைல் ஸோ ஐ கிரியேட்டட் ஃபோர் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் ரைட் ஃபோர் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் இதை நான் லைக் ஆட் பண்றேன் லைக் ஐம் ஆடிங் டு ஸ்டேஜ் ஏரியாக்கு ஆட் பண்றேன் ஐம் ஆடிங் டாட் யூஸ் பண்ணி லைக் ஐம் ஆடிங் ஆல் ஃபைல்ஸ் டு ஸ்டேஜிங் ஏரியா இப்போ நான் கமிட் பண்றேன் கிட் கமிட் -m இனிஷியல் கமிட்டை கொடுக்குறேன் இனிஷியல் கமிட் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம லைக் லோக்கல் ரெப்போல வேற இருக்கு லைக் இப்போ நம்ம கிளவுட்ல போய் ஒரு ரிப்போ இனிஷியலைசேஷன் பண்ணிட்டு வில் புஷ் த ஃபைல் கிட்டப்
So we'll create a new repo. So I'll create Tamil DevOps create பண்றேன் நானு. So I'll give same. எனக்கு add readme வேண்டாம். I don't need anything. So I'm just creating repository. இப்ப நம்ம கிட்ட ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுனால ஐம் கெட் யூசிங் ஃபர்ஸ்ட் நான் ரிமோட் ஆரிஜின் நீங்க ஆரிஜின் தான் கொடுக்கணும்னு சோன்ராஜ் நீங்க தானே கேட்டீங்க லைக் இங்க சப்போஸ் இஃப் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட்னா ஆமா லைக் ஆரிஜின் வந்து ஜஸ்ட் ஒரு நேம் நேம் லைக் இன்கேஸ் இங்க இப்ப உங்க பேர் கொடுத்தா கூட இல்ல ப்ரோ யூ ஜஸ்ட் அதுதான் டெல் ஓகே யூ ஜஸ்ட் லைக் ஆரிஜின் ஏன் சொல்ல வராங்கன்னா ஆரிஜினோட லைக் ஆக்சுவல் தமிழ் டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா பிறப்பிடம் சொல்லுவாங்கல்ல லைக் இட்ஸ் த ஓகே பர்த் பிளேஸ் ஆரிஜின்னா லைக் பிறப்பிடம் லைக் இங்க டெவலப் ஆன இடம் லைக் திங்ஸ் ரைட் ஸோ இந்த கிட் வந்து ஒரு காமன் ஸ்டைலை ஃபாலோ பண்றாங்க ஸோ ஆரிஜின் இன் த சென்ஸ் இட் would பி ஈஸி லைக் இப்போ நீங்க டெவாப்ஸ் கொடுத்தீங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் டெவாப்ஸ் இன் ஆல் டைம் லைக் ஒன்னு நீங்க அப்ஸ்ட்ரீம் பண்ணாலோ ஒரு பிரான்ச்சை நீங்க அப்ஸ்ட்ரீம் பண்ணாலோ வேற எல்லாம் நீங்க ஆர்ஜின் யூஸ் பண்றீங்களோ யூ ஹவ் டு மென்ஷன் அங்க அந்த நேம் டெவாப்ஸ் நேம் நீங்க மென்ஷன் பண்ணணும் ஓகேவா சோ இப்ப டிஃபால்ட்டா இருக்கிறதுனால இட் இட் லைக் லைக் சேம் ரூல் ஒரு எப்படி நம்ம ஊர்ல டிராபிக் ரூல்ஸ் இருக்கு லைக் யூ ஷுடன்ட் ஓவர் லைக் ஸ்பீட் பண்ணக்கூடாது லைக் மோர் தென் 40 கிலோமீட்டர் லைக் ஒரு பர்டிகுலர் ரோட்ல மோர் தென் 40க்கு மேல நீங்க போக கூடாது யூ டர்ன் கிடையாது ஸோ தீஸ் திங் பர்டிகுலர் ரூல்ஸ் இருக்குல்ல ஸோ இதே போல இது ஒரு ஜஸ்ட் ரூல் இது இட்ஸ் நாட் எ பிக் டீல் பட் ஒரு ரூல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் போல இருக்கும்ல இது அதனால லைக் மோஸ்ட் ஆல் பீப்புள் வில் யூஸ் ஆர்ஜின் அஸ் எ டிஃபால்ட் நேம் இன் கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு யூஸ் டெவாப்ஸ்னா ஐ கேன் யூஸ் ஆட் டெவாப்ஸ் அந்த அப்புறம் அதோட லொகேஷன் நம்ம கொடுக்குறோம் ஸோ ஐ ஜஸ்ட் கோ வித் த டிஃபால்ட் இயர் இட் செல்ஃப் okay so I added my origin origin I'm saying that like okay I'm saying that ஸோ இப்போ இந்த டாட் கிட் ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் லைக் கேட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் டாட் கிட் ஃபோல்டருக்குள்ள கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா வி குட் சி ரிமோட் ஆரிஜின்ல வி கேன் டூ தட் இதே சப்போஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம்ல லைக் அதர்வைஸ் ஐ ஜஸ்ட் கம் அவுட் யா ஐல் மேக் ஒன் மோர் டைரக்டரி மேக் டைரக்டரி யா ஐல் கிரியேட் பேட்ச்னு ஒரு கிரியேட் பண்ற வச்சுக்கோங்களேன் ஐம் கோயிங் இன் டு தட் ஸோ ஜஸ்ட் ஐம் இனிஷியலைசிங் எம்டி ரெபாசிட்டரி இனிஷியலைஸ் பண்றேன் இங்க பாத்தீங்கன்னா இஃப் யூ சி ரைட் இஃப் யூ சி இங்க நம்ம ஒன்ஸ் இனிஷியலைஸ் பண்ணாவே வில் கெட் தட் டாட் ஃபோல்டர் ரைட் இப்போ அதுக்குள்ள போனீங்கன்னா கெட் கான்ஃபிக் அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா வி டென்ட் சி லைக் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ரிமோட் ஆரிஜின் நம்ம ஆட் பண்ணிட்டோம்ல ஸோ இட் ஷோஸ் த கிளவுட் ரெப்போல இந்த பிளேஸ்ல இந்த ரெப்பாசிட்டரியோட அட்ரஸ் இருக்கு ஸோ வி ஆர் மென்ஷனிங் தெம் நம்ம லோக்கல் ரெப்போக்கு சொல்றோம் லைக் இந்த இடத்துல என்னோட கிளவுட் ரெப்போ இருக்கு வாட் எவர் ஐ டூ கமிட் ஆர் திங்ஸ் எனி திங் ஐ டூ ரைட் ப்ளீஸ் புஷ் இட் இதை ப்ரொமோட் இப்ப நம்ம இது பண்ணிட்டோம் லைக் வி cloned it and we took it right இதை நம்ம இந்த ஃபைலை ஆல்டர் பண்ணலாமா தாராளமா we can alter that so it's like a normal file தான் if you want if you want இங்க சப்போஸ் உங்களுக்கு வேற எதனா யூஆர்எல் கொடுக்கணும் லைக் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இப்ப சோன்ராஜோ இல்ல யுகந்தரோட அவங்களோட கெட் யூஆர்எல் கொடுக்கலாம்னா கூட we can change and we can change the address of that repo நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு லைக் இந்த ஃபைல் இப்படிதான் சேஞ்ச் பண்ணணுமான்ட்டு இல்ல சோ இது மேனுவலா நம்ம சேஞ்ச் பண்றது லைக் யூ ஆர் கோயிங் இன் டு தட் பர்டிகுலர் ஃபைல்ல போயிட்டு யூ ஆர் சேஞ்சிங் தட் யூஆர்எல் தட் அட்ரஸ் நீங்க மேனுவலா சேஞ்ச் பண்றீங்க இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ இன் a command mode சேம் திங் கெட் ரிமோட் ஆட் ஆர்ஜின் கிவ் a different நேம் அவ்வளவுதான் சோ இங்க நம்ம பார்த்தோம்னா கூட
So we are saying just origin. இந்த origin நம்ம வேற எங்கேயும் யூஸ் பண்ண போறது இல்ல. So just giving a address, ஒரு நேம், ஒரு இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி ஒரு just a word. நீங்க வேற எந்த லெட்டர் யூஸ் பண்ணாலும் it won't harm there. But the regular நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ற வேர்ட் பாத்தீங்கன்னா origin. So just we are sticking with the people like most of the people are following the same thing. We are sticking to that. Okay. So that is the one. ஓகே. இப்ப நம்ம ரிமோட் ஆட் பண்ணிட்டோம். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு இப்ப நம்மளுக்கு மாஸ்டர் தான் வேணும். இப்ப நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கோம். இப்ப நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல தான் இருக்கோம். ஆஹ் எனக்கு கிட்டப்ல போகும்போது எனக்கு மாஸ்டர் பிரான்ச் தான் வேணும். எனக்கு மெயின் வேண்டாம். ஸோ அப்போ உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் கமெண்ட். யூ கேன் ஸ்கிப். இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைக் யூ டோன்ட் நீட் டு யூஸ் திஸ் கமெண்ட். ஸோ இட் இஸ் ஆப்ஷனல். பட் கிட்டோட சஜஷன் என்ன கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, what Git suggests, right? Like they changed on around 2020, July or June something. Git வந்து they did a change. Like அவங்களோட default branch பாத்தீங்கன்னா, எனக்கு மெயின் தான் இருக்கணும்னு சொல்லி they decided on certain criteria they decided. But இந்த கிட்டோட சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா still the default branch is master. So if you want to push it as மெயினா யூ ஜஸ்ட் இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம், யூ ஜஸ்ட் ரீநேமிங் த கரண்ட் பிரான்ச் மாஸ்டர் டு மெயின். இப்ப எனக்கு விருப்பம் இல்ல, தென் ஐ நீட் ஒன்லி த மாஸ்டர் பிரான்ச். யூ ஜஸ்ட் ஸ்கிப் திஸ். இந்த ரெண்டாவது ஸ்டெப் யூ ரீநேம் ஸ்கிப் பண்ணிட்டு when you pushing it, right, copy that, git push origin. So இப்போ ஆரிஜின் வந்து நம்ம மாஸ்டரோட கனெக்ட் பண்ண போறோம். லைக் ஐ வில் கிவ் மாஸ்டர். ஏன்னா நம்ம மாஸ்டர் பிரான்ச் தான் நம்ம வச்சிட்டு இருக்கோம். ஸோ ஐம் ஜஸ்ட் புஷிங் இட். இப்போ புஷ் பண்ணும்போது சி இதுதான் லைக் master to master. So whatever changes happen in local master, ஆரிஜினோட மாஸ்டர்ல சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? லைக் வி ஆர் கனெக்டிங் லோக்கல் ரெப்போ டு கிளவுட் ரெப்போ. லோக்கல் ரெப்போல மாஸ்டர்ல என்ன இருக்கோ, லைக் சேம் திங் யூ டூ இன் கெட் ரெப்போ. ஸோ மாஸ்டர் டு மாஸ்டர். இப்போ இதுவே இன்னொரு பிரான்ச், நம்ம இன்னொரு 2 பிரான்ச் கிரியேட் பண்ணுவோம். ஸோ கெட் ஸ்விட்ச் -c I'll give DevOpsனு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றேன். தென் கெட் ஸ்விட்ச் -c டாக்கர்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சி இஃப் ஐ சி கிட் பிரான்ச் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கா? ஸோ நம்ம கிட்ட 2 பிரான்ச் இருக்கு. இப்போ இஃப் கிஃப்ட் ஸ்டேட்டஸ், ரைட், நம்ம எதுவும் கம்ப்ளீட் பண்ணல, நத்திங் இஸ் தேர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரெப்போல பாத்தீங்கன்னா இஃப் ரீஃப்ரெஷ், நம்ம அந்த 4 ஃபைல் ஃபில் பண்ணிட்டோம். பட் வி கிரியேட்டட் 3 அதர் 2 பிரான்ச்சஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒன்னொன்னா தான் நம்ம புஷ் பண்ணணுமா? ஸோ இஃப் ஐ ட்ரை டு புஷ், இப்ப நான் ஐ மீன் டாக்கர், ரைட், இஃப் ஐ புஷ் git push docker கொடுத்தா, see, docker does not appear to be a git repository, could not read. Make sure you have correct access rights to the repositories வருதா? So what is this? இதை எப்படி நம்ம லைக் பண்ணணும்னா, you have to use, excuse me. So அப்ப நம்ம யூஸ் பண்ணும்போது we have to use this -u. நம்ம இந்த -u வந்து மென்ஷன் பண்றோம். லைக் git நம்ம கனெக்ட் பண்றோம். லைக் we have to சொன்னல, லைக் மாஸ்டர் டு மாஸ்டர் பண்ற மாதிரி git push origin docker. See, இப்ப நான் எதுவும் பண்ணல. We use origin docker. See, docker to docker we pointed. So இப்ப பாத்தீங்கன்னா இங்க you see here, refresh பண்ணா we could see our docker branch. Docker branch வந்துருச்சா? So in case if I have என்கிட்ட இன்னொரு so I'm creating my இன்னொரு branch. So I'll give Tamil. So git branch. ஸோ இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லைக் வி புஷ்ட் டாக்கர் பிரான்ச் புஷ் பண்ணிட்டோம், மாஸ்டர் பிரான்ச் பண்ணிட்டோம். இப்போ டெவாப்ஸ் தமிழ்ல இருக்கு ப்ரோமோட். நம்ம ஒரு வாட்டியும் லைக் சிங்கிள் பிரான்ச்ஷிப் தான் லைக் ஒரு டைம் புஷ் பண்ணணுமா? தேவையில்லை. லைக் when you want to do push all the branch at all, right, you can use
git push git push hyphen all origin. ஸோ என்ன நேம்ல இப்ப நம்ம ரெபாசிட்டரி இப்ப நம்ம என்ன நேம்ல பிரான்ச் கிரியேட் ஆயிருக்கோ அந்த நேம்லயே லைக் இட் வில் கிரியேட் ஆட்டோமேட் கனெக்ட் இதே மாதிரி கனெக்ட் லைக் இட் வில் கனெக்ட் இட் செல்ஃப். இப்ப ஃபர்தரா நம்ம யூஸ் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு புஷ். இப்போ கெட் புஷ் ஐஃபன் ஆல் ஆரிஜின் கொடுக்குறேன்னா ஸோ இங்க நம்ம பார்த்தாவே சி 2 நியூ பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இட் கனெக்டட் டெவாப்ஸ்க்கு டெவாப்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சு, தமிழுக்கு தமிழ் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இஃப் யூ கோ அண்ட் ரெஃப்ரெஷ் ஹியர் ரைட், so we could see all 4 branches in the GitHub repo. So நம்ம இது பார்த்தோம், like we never spoke about hyphen u, right? So hyphen u in the sense என்னன்னா upstream செட் பண்றோம், like we are setting a upstream. So I'll yeah, இப்ப நான் டாக்கர் ரிப்போல தானே இருக்கேன். So I will have right, I'll add this file, I'll add some content. This is shell file, I'm adding this. ஸோ நம்ம எக்ஸ்பிரஸ் கமோட் எங்க யூஸ் பண்ணுவோம் தெரியும்ல, லைக் ஏற்கனவே ஒரு ஃபைல் டிஃபால்ட்டா இருந்தது நம்ம மாடிஃபை பண்ணா வி கேன் யூஸ் எக்ஸ்பிரஸ் கமிட்டா. ஸோ போத் ஆட் அண்ட் கமிட் இன் சிங்கிள் மெசேஜ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். அப்டேட்டட் ஷெல் ஃபைல். ஓகே, சி இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா நம்ம கமிட் பண்ணிட்டோம். ஸோ வி ஹேவன்ட் புஷ் இட் ரைட். இஃப் ஐ புஷ் நவ் ரைட், கிட் புஷ் கொடுத்தீங்கன்னா இது நம்மள ஒரு அப்ஸ்ட்ரீம் செட் பண்ண சொல்லுது. வாட் இஸ் இட் மை அப்ஸ்ட்ரீம்னா நம்ம லைக் ஒரு வாட்டி சொல்றோம், லைக் இந்த இடத்துல நீ இனிமேல் நான் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணா டைரக்டா நீ அந்த பிளேஸ்க்கு போயிடு. ஸோ வி ஆர் செட்டிங் அப்ஸ்ட்ரீம். ஸோ ஃபார் தட் யூ கேன் யூஸ் அப்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் either git push hyphen u or hyphen upstream. So I'll use yeah, I'll use upstream itself. upstream செட் பண்றேன். தென் என்ன பிரான்ச்சோட நான் கனெக்ட் பண்ண போறேன், டாக்கர். ஸோ it should try take. Oh, okay. ஒரு I remote mean to branch name mention கொடுக்கணும். origin கொடுத்து டாக்கர் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் ஒன் டைம். இப்போ நீங்க இதை ஒன் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா it புஷ் பண்ணிடுச்சு. இன்கேஸ் இஃப் ஐ ஆட் அனதர் திங் ரைட், விஐ ஷெல் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது yeah, this is line to something I'm giving. ஸோ இப்போ நான் அதே போல எக்ஸ்பிரஸ் கமிட் பண்றேன். hyphen m changed in shell file. ஸோ கமிட் பண்ணிட்டேன். ஸோ there is no like no changes, right? But இப்போ நம்ம பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. You could see a different commit message before when we check status, right? see நான் நத்திங் பிரான்ச் நம்ம ஒன்ஸ் நம்ம கமிட் பண்ணோன்னே we don't see anything. இப்போ பாத்தீங்கன்னா it giving a different one. On branch docker, your branch is head of origin docker by one commit சொல்லுது. origin docker நம்மளோட branch name வந்து வெறும் docker தானே. what origin docker in the sense wherever you see origin slash ஒரு branch name கொடுக்குதோ that represent the கிளவுட்ல இருக்க ரிப்போ. லைக் கிளவுட்ல இருக்க ரிப்போவோட நம்ம ஒரு கமிட் முன்னாடி இருக்கும். லைக் வி ஹாவ் எக்ஸ்ட்ரா ஒன் கமிட். ஏன்னா இப்ப நம்ம இந்த ஃபைல் கரெக்டா நம்ம ஆட் பண்ணோம்ல. ஸோ இட் ட்ராக்கிங் ஒன்ஸ் நம்ம சேஞ்சஸ் ஆட் பண்ண லைக் வி ஒர்க்கிங் இன் தட் ரைட். நம்ம என்னென்ன ஒர்க் பண்றோமோ கிட் பிகம் லைக் கிட் அனலைஸ் இட் செல்ஃப் செக் பண்ணிட்டு. ஸோ ஆரிஜினோட லைக் கிளவுட் ரிப்போவோட ஒரு கமிட் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ அது பார்க்கணும் அது மாரி சொல்லுது. ஸோ
இப்ப நம்ம இந்த லாஸ்ட் டைம் வி யூஸ் git push hyphen u origin dockerல யூஸ் பண்ணல. திஸ் டைம் வி டோன்ட் நீட் டு யூஸ் எனிதிங். வி ஜஸ்ட் யூஸ் git push. அந்த ஒரு git push கமாண்ட் கொடுத்தா மட்டும் போதும். இட் டுக் ஏன்னா நம்ம ஒரு பிரான்ச் அப்ஸ்ட்ரீம் பண்ணிட்டோம். இந்த பிரான்ச்ல வி அப்ஸ்ட்ரீம் தட் நீ இங்க போ சொல்லி நம்ம கொடுத்ததுனால வி நெவர் வி இனிமேல் வந்து நம்ம வி டோன்ட் வாண்ட் டு யூஸ் ஆப்ஷன் யூ. ஆப்ஷன் யூ ஸ்டாண்ட் ஃபார் அப்ஸ்ட்ரீம். வெதர் யூ கேன் யூஸ் option U or you can use this one. Okay வா? So நம்ம இந்த like we had a different right. இப்போ origin நம்ம different origin செட் பண்ணி பார்ப்போம் what it takes. But in the case வந்து we never like we never wanted to do that. Like it will create some எப்படி சொல்றது மிஸ்கைட் கிரியேட் பண்ணலாம். லைக் நீங்க இப்ப லோக்கல்ல டெவாப்ஸ்க்கு ஒரு பிரான்ச் யூ வாண்டட் டு புஷ் தட் டு டெராஃபார்ம் பிரான்ச் புஷ் பண்றீங்கன்னா லைக் யூ ஆர் கனெக்டிங் ஏ டிஃப்ரெண்ட் ஆர்ச்சின்னா தட் இஸ் நாட் லைக் ரெக்கமெண்டபிள். பிகாஸ் லைக் ஒரு கிட்ல ஒரு நம்ம மட்டும் ஒர்க் பண்ண போறது இல்ல. லைக் என்டையர் ஒரு டீம் ஒர்க் பண்ண போகுது. ஸோ இட் மே லீட் டு ஏ டிஃப்ரெண்ட் scenarios like code தப்பா புஷ் பண்ணலாம் like those things. But I'm showing as an example. We never use this and we never suggested also. Okay, we never suggest also. Okay, so இப்ப என்ன branches இருக்கு? Git branch. We have a DevOps Docker. I'll create two more branch. Master இருந்து create பண்றேன். So I'm switching to master branch. ஓகேவா? So இங்க இருந்து நான் creating two branch. Git branch will create. Okay, I'll create English. Git branch. Song இன்னொரு branch, ரெண்டு branch create பண்ணிடுறேன். ஓகேவா? So இப்போ I'm switching to English branchக்கு நான் switch பண்ணிட்டேன். Yeah. So if you see right. Okay. இப்போ நம்ம இத push பண்ணல இன்னும். Like we haven't pushed right. So we'll have a change. VI Ansible or change பண்ணிட்டு this is Ansible file. Git add git commit hyphen initial commit in Ansible. Sorry. Okay. I'll mute. Okay. Ansible கொடுத்துட்டேன். Then if I check the status, so nothing is to commit. We have to push git push origin. So இங்கதான் நம்ம like we are pushing something right. Git push hyphen push origin. So இப்ப எந்த branch இங்கிலீஷ் branchல இருக்கோ if I want to do with something like Max னு ஒரு branch create பண்ணோம்னா it going it இங்கதான் like matters. Like இங்க local branchல பாத்தீங்கன்னா we have English. So if you see in remote branch பாத்தீங்கன்னா it's a different name இருக்கு. Like Max னு ஒரு branch இருக்குன்னா so I'll refresh this. See, we have a max. So certain times it will create an issue. You're working in one ஒரு ரெப்போல இங்க லோக்கல்ல இருக்கு லைக் அதுல இருக்கும்போது like others won't have issues. Like internally நீங்க ஏன்னா நீங்க தான் like suppose if you are pushing different things na it will create issues. But இது ஒரு possible இருக்குன்னு சொல்றேன். Like we can change the origin names and things. Okay வா? So we did that. So far we are good with this four thing, right? Origin எல்லா branches எப்படி push பண்றது? What is the use of upstream?
லைக் டிஃப்ரெண்ட் நேமிங்ல எப்படி நம்ம லைக் புஷ் பண்றது? ஸோ ஆர் வி ஃபைன் வித் தட்? பிரமோத், ஒரே ஒரு நிமிடம். இப்ப நம்ம சொல்லுங்க ஜி. இப்ப நம்ம இந்த ரிமோட் ட்ரிப்பை வந்து ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றோம்ல. இப்ப ஆர்ஜினும் ம், இருக்கட்டும், இப்ப நம்ம அடிஷ்னலா வந்து இன்னொரு ஒரு ரிமோட் ட்ரிப்பை கிரியேட் பண்றோம்னா, இப்ப அதுல ம், புஷ் பண்ணா அதுலயும் புஷ் ஆகுது. ஆனா பட் அத வந்து நம்ம ம், கிட்டப் ரெபாசிட்டரியில எப்படி வெரிஃபை பண்றது? இப்ப நம்ம ஆர்ஜின் ஒரு எக்ஸாம்பிள், ஆர்ஜின்ல வந்து இப்போ புஷ் பண்றோம். இப்போ ஒரே ஒரு கிட் பேஷ் போங்களேன். ஓகே. இப்போ நம்ம சொல்லுங்க, கிட் சொல்லுங்க. ரிமோட் அப்படின்னு கொடுக்கும்போது, இப்போ நமக்கு எத்தனை ரிமோட் இது ஓபன் பண்ணியிருக்கோம்னா, இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இப்ப ஓகே. நான் இங்கிலீஷ்ல போயிட்டு ஆர்ஜின்ல போயிட்டு இங்கிலீஷ புஷ் பண்ணாலும் அங்க அப்டேட் ஆகும். இப்ப நான் ஈவன் ஆ லைக் கிளவுட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு ரிமோட் ஆர்ஜின் கிரியேட் பண்றேன். அதுவுமே வந்து இப்ப நான் அந்த கிளவுட் ஸ்லாஷ் இங்கிலீஷ் அப்படின்னு ம். கொடுத்தேன்னா அது இங்கிலீஷ்ல போயிட்டு திருப்பி ரிப்பீட் அதான் இதுவாகும். கரெக்ட், அத வந்து நம்ம அங்க கரெக்ட். எப்படி விசிபிள் பண்றது? ஆ ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறது. நீங்க எப்படி பண்ணணும்? லைக் இஃப் யூ கோ எல்எல் லைஃப் இன் ரைட், நீங்க ஆரிஜினே 2, 3 இடம் குடுத்துருக்கீங்களே. நீங்க ஒரு அட்ரஸே ஆமா, 2, 3 அட்ரஸ் குடுத்துருக்கீங்க. இஃப் யூ ஆமா, சீ தட் உங்களோட ஆரிஜின், உங்களோட கேட் கான்ஃபிக் ஃபைல் பாத்தீங்கன்னா, so it will have different origin. இங்க branch master don't take this. இங்க branch இருக்குல்ல, like remote originல you have 2 or 3 address. ஆமா. ஒரு கரெக்ட். same things இருக்கும். அதனால like when you push it right, it push it to all repos. So the basically ஒரு like ஒரு ஆர்கனைசேஷன்ல ஃபாலோ பண்றதுன்னா ஒரு ரிமோட்டுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கணும். ஏன்னா லைக் இஃப் யூ ஆர் புஷிங் த சேம் கோட் டு டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ் ரைட், டிஃபரெண்ட் ஆரிஜின்னா தட் மே ஆல்சோ லீட் லைக் நம்ம ஒரு சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுனால இட் won't harm anything. லைக் இப்போ குரூப் ஆஃப் டெவலப்பர் பண்ணும்போது when they are cloning this code right, இப்போ ஒரு கோட க்ளோன் பண்ணா they will get all this thing like same things. So அந்த டைம் அவங்க புஷ் பண்ணும்போது கோடோட டூப்ளிகாசிட்டி வந்து அதிகமாயிடும். So it is hard for them to take. So ஓகே. better if you want to avoid those situation na you can see. இப்ப எத்தனை ரிப்போர்ட் நம்ம இருக்குன்னு பார்க்கணும்னா we have to use git branch. இப்ப git branch நம்ம கொடுத்தா லோக்கல் எத்தனை ரிப்போர்ட் இருக்குன்னு காட்டுதுல்ல. So if you have to give right, you have to give hyphen r for remote. So ரிமோட் ரிமோட் ரெப்போல என்னென்ன இருக்கு சி. இங்க பிரான்ச். ஓகே, பாத்தீங்கன்னா ஓகே, நம்ம எல்லாமே ஒரே லைக் வி ஃபாலோட் சேம் ரூல் ரைட். ஆரிஜின் வி ஓகே. யூஸ்ட் ஆரிஜின் ஃபார் எவ்ரிதிங். ஸோ இட் சீம்ஸ் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கு. லைக் ஈக்குவல் இந்த சென்ஸ் ஃபார் எவ்ரி பிரான்ச் ஒரு ஆரிஜின் ஒரு அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ட்ராக் ஆர் ரெடியூஸ் டூப்ளிகேஷன் மெர்ஜ் கான்ஃபிளிக்ட் ரெடியூஸ் பண்றதுக்கு வில் யூஸ் தட். ஸோ பெட்டர் ப்ராக்டிஸ் ஹேவ் ஒன்லி ஒன் ஆரிஜின். ஒன் ஓகேவா? ஆர்ஜின். ஓகே, ஓகே. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ரிப்போஸ் நம்ம ரிமோட் ரிப்போல இருக்கிறது பார்த்தோம். ஸோ எஸ்டர்டே நம்ம கெட் ஃபெச் அண்ட் புல் பார்த்தோம்ல. லைக் யூ ஆர் ஃபைன் வித் தட் ஆர் டூ யூ வாண்ட் மீ டு கோ வித் ஒன் மோர் டைம்? One more time explain Patrika promote Ah, like okay. simple. So no issues, no issues. So git push, git fetch ஓட கான்செப்ட் என்னன்னா லைக் இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஒரு பர்டிகுலர் பிரான்ச்லயே ஒர்க் பண்றாங்களே வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர் பிரான்ச்ல ஏபிசிடின்னு ஒரு பிரான்ச்ல ஒர்க் பண்றாங்க. லைக் டெவலப்பர் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் பிரான்ச்ல இண்டெக்ஸ் டாட் எக்ஸ்டிஎம்எல்னு ஒரு ஃபைல்ல ஒர்க் பண்றாரு. ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் பண்ணிட்டு அவர் கமிட் பண்ணிடுறாரு. கமிட் அண்ட் புஷ் டு அந்த ஃபியூச்சர் பிரான்ச்ல லைக் புஷ் பண்ணிடுறாரு. ஸோ நீங்க அட் டைம் இன்னொரு டெவலப்பர் பி ஒர்க்கிங் ஆன் எ டிஃப்ரெண்ட் ஃபைல். லைக் ஆன் எ டிஃப்ரெண்ட் ஃபைல் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஃபைல்ல ஒர்க் பண்றாரு. ஸோ டெவலப்பரே வந்து என்னோட சேஞ்சஸ் கொஞ்சம் பாக்குறியான்னு சொல்லி அவர் கேட்கறாரு அவரோட ஃபியூச்சர் பிரான்ச்ல இருந்து. ஸோ இவர் கன்சிடர் இவரோட ஃபியூச்சர் பிரான்ச் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஒன்ல ஒர்க் பண்றாரு. இவர் F2ல ஒர்க் பண்றாரு. பட் போத் ஆர் ஒர்க்கிங் இன் சேம் ஃபைல். டிஃப்ரெண்ட் ஃபைல் இல்ல, சேம் ஃபைல்லே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சேம் இண்டெக்ஸ் டாட் எக்ஸ்டிஎம்எல்ஏ பட் தே ஆர் இன் ஏ டிஃப்ரெண்ட் பிரான்ச். ஃபியூச்சர் ஒன்ல ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, ஃபியூச்சர் டூல ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. ஸோ ஆஸ்கிங் இப்போ இவர் வந்து என்னோட சேஞ்சஸ் கொஞ்சம் பாக்குறியான்ட்டு டெவலப்பர் பி கிட்ட கேட்கும்போது
you want to go manually. இப்போ ஆஃபீஸ்ல இருந்தா you can go and see the manually. That is it won't cost anything. So in case if you are working in a remote setupனா இப்போ நான் பண்ணணும்னா I have to push right. I have to pull the branch. அந்த branch நான் வந்து I have to merge with the main or I have to merge பண்ணணும்ல. So or I have to switch right. So அந்த டைம் ஃபெச்சோட கான்செப்ட் என்னன்னா it will fetch the changes, remote changes fetch பண்ணும். பட் இட் won't merge with your பர்டிகுலர் பிரான்ச். உங்க பிரான்ச்சோட மெர்ஜ் பண்ணாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச்னா அந்த பர்டிகுலர் ஹெட்டை மட்டும் நம்ம டிட்டாச் பண்ணிட்டு அந்த சேஞ்சஸை பார்த்துட்டு யூ கேன் யூஸ் தட். அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரேஸ் ஏ புல் ரிக்வெஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம். லைக் ஐ ஷோ இயர். ஸோ நம்ம இங்கிலீஷ் பிரான்ச்ல இருக்கோம்ல, லைக் யா I'll go. So English when it will get confused. I'll go with git switch docker branch க்கு நான் போறேன். So I switch to docker branch. So consider one more employee working on this Terraform file work பண்றாரு. So he is working in Terraform file. Terraform file ஒர்க் பண்றாரு, கமிட் பண்ணிடுறாரு. ஸோ டைரக்டா கமிட் பண்ணிட்டாரு டாக்கர் பிரான்ச்சோட. லைக் இன்னொரு யூசர் ஒர்க் பண்றாரு. ஸோ இப்போ லைக் ஐ எம் ஒர்க்கிங் இன் த சேம் பிரான்ச். ஐ எம் ஆல்சோ டூயிங் சம் சேஞ்சஸ் இன் Terraform file. Yeah, I don't want to change this file. இப்போ பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் லேட்டஸ்ட் சேஞ்சஸ் ரைட். இப்போ நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஒரு கமிட் இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் சேஞ்சஸ் என்கிட்ட இல்ல. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு புல் த லேட்டஸ்ட் சேஞ்சஸ் ஐ கேன் யூஸ் புல். பட் ஃபெச்சோட பர்பஸ் என்னன்னா ஐ வில் ஷோ யூ Terraform ஃபைல் எடிட் பண்றேன். ஸோ ஐம் ஆடிங் ஏ டிஃப்ரெண்ட் கண்டென்ட். ஐ டோன்ட் வாண்ட் எனி கண்டென்ட். ஸோ ஒரு ஃபைல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் ஐ கெட் ஃபெச்சோட கான்செப்ட் என்னன்னா இப்போ கெட் ஃபெச் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். See, what it says, it took something from origin Docker, but we don't know, right? What is that? என்ன சேஞ்சஸ் அது நம்மளுக்கு பண்ணியிருக்குன்னு தெரியாதுல. ஸோ தட் டைம் இஃப் வாட் சேஞ்சஸ் இப்போ நம்ம ஃபைல்ல பார்த்தீங்கன்னா சம்திங் சாரி we could see some namings, right? Some like not some file content, some content in that file, right? So இப்போ நம்ம fetch பண்ணிட்டோம். We fetch it, right? But where we couldn't see our changes, right? If you want to see that particular changes, just copy that origin/docker git checkout. I'm just entering நம்ம head detach ஆயிட்டு. So like ask me to correctா அந்த correct file வந்து asking me to commit. So I'll commit that or add that பண்ணாவே போதும். So check out பண்றேன். Oh, you want to okay changes வந்து would be overwritten. Check out, please commit your changes. So yeah, asking me to commit. Okay, நான் commit பண்ணிடுறேன் இந்த Terraform file. Terraform file change. See, still I'm in இதுல தான் இருக்கேன். If we see our Terraform file, still that irrelevant content is there. இப்போ அந்த பர்டிகுலர் செக் அவுட் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். If we check out that particular origin/docker, it says you are in a detached head. So நம்ம ஹெட்டை வந்து பாப் பண்ணிட்டு we are அந்த ஹெட்டை வந்து கிளவுட் ரிப்போல கரண்டா என்ன கமிட் பாயிண்ட் பண்ணிருக்கோ. ஸோ we are with that particular commit. இப்போ அந்த சேஞ்சஸ் நீங்க பார்க்கணும்னா you can go to cat Terraform file. See, இந்த Terraform file இருக்கு. பட் still we are in a detached head. சொல்லுங்க. மத்தவங்கள மியூட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். Sorry, yeah, I'll mute it. Okay, let me see. Fingers. Wait a second. I'll mute all. Okay. Okay. Yeah. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கிட்ல லைக் வாட் எவர் வி டிட் இன் சேஞ்சஸ் இன் இயர் ரைட். நம்மளோட கிட் ரெப்போல
we added this Terra file, right? And the content we could see here, right? So இத வந்து we are just fetching the changes. நம்ம வந்து ஜஸ்ட் சேஞ்சஸ் தான் பாக்குறோம், பட் வி நெவர் இன்கார்பரேட்டட். அந்த சேஞ்ச வந்து நம்மளோட ரெப்போவோட வி நெவர் இன்கார்பரேட்டட், லைக் வி நெவர் ஆடட். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் ஃபைன், யூ ஆர் ஃபைன் வித் தி சேஞ்சஸ் வாட் அதர் டெவலப்பர்ஸ் டிட்ரா, யூ கேன் யூஸ் த சேஞ்சஸ். எப்படி யூஸ் பண்ணோம்னா வி ஹவ் டு ஸ்விட்ச் டு த சேம் பிரான்ச். If you want இங்க இருந்து இந்த புது detached இருந்து if you want to create a new branch na, we can use this command get switch -c with the new branch name. Or வேணா எனக்கு detached ல இருக்கு, so I want to go back na, just use git switch hyphen கொடுத்தீங்கன்னா where you left with a docker branch, right? It will directly go to docker branch. ஓகேவா? so இப்போ பார்த்துட்டோம். இப்போ I want like அந்த changes I'm fine, அந்த changes என் கூட incorporate பண்ணனும்னா you can use git pull. Git pull பண்ணீங்கன்னா it will fetch and merge. A conflict agna, we already have a content in our file. So if we see the Terraform file, it shows a like a, mm, merge conflict. Merge conflict, if you want to avoid that merge conflict, you can manually remove those things. So I'm fine with this both content of the file, or I'm fine with only the Terraform file. You can say if we then we have to add penalty. If you see git status கொடுத்தீங்கன்னா it asks you to commit, so I'll commit -m merge conflict is fixed. See, we could say another commit, merge conflict is fixed ன்னு கொடுத்துட்டோம். uh, actual the yeah, you can hear me, I believe. Yeah, okay. So difference between git fetch வந்துனா git fetch வந்து it will pull changes and it changes, but it won't modify the actual work. So, like we see நம்ம பார்த்தோம்ல, it took the changes, but we have a separated அந்த ஹெட்ல போயிட்டு என்ன சேஞ்சஸ் இருக்கோ நம்ம பார்த்தோம். So it doesn't change anything. But git pull ஓட கான்செப்ட் என்னன்னா git pull equal to git pull பாத்தீங்கன்னா it's a combination of fetch and merge. So இந்த ரெண்டோட கான்செப்ட் சேர்ந்து full work ஆகும். It will fetch the recent changes and it will merge automatically. In case if இப்ப நம்ம கிட்ட எதுவுமே see if I add one more file, right? So if I add a Docker branch, right? I'll add one more file. Yeah, I'll add compose ஒரு file add பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். Compose. I'll add a Docker compose. Okay. So I'm committing this file. Why taking so much time? There was not a file with this. Okay. I think it may be committed already. Yeah. So maybe error அடிச்சதுனால, so compose, we need compose file, it's fine. So compose we added. இப்ப if we pull, right, it won't show any conflict because நம்ம கிட்ட அந்த local branchல அந்த particular file இல்ல. So git will do a auto forward, like fast forward will do. See, if we git pull na, no, something it asking why. It won't ask anything why. Maybe
it won't ask anything. Wait, took something. Maybe compose. Okay. We'll see one more time. Maybe in the network issue, I'll create one more file. Time in our file create பண்றேன். Committing the changes. So I'm using git pull here. Merge branch of Docker to do, please. Tamil DevOps into Docker. It's asking something. Oh, maybe we have to use that particular. Okay. Okay. We don't need to use that. Okay, we have to use that particular and the origin with the in a branch demo. We have to use that. So, or we can use put git pull docker in a branch demo. We can use that now. It won't ask anything. Yeah, we need to use origin docker. So, pull பண்ணோம்னா அந்த branchல இருக்க any changes it will take. I think it may be if you use git pull, right? It taking all like all files it taking. So maybe that like asking to do some changes. So whenever you push it to some repository, always pull the content first, then push it. Okay, va? So this is the difference between uh, fetch and pull. Fetch one the changes it will take, but it won't merge with your current work. But git pull will fetch and merge both. It will do the two commands at the same time. Okay, va? So we are fine. Are we fine? Okay. Then problem with working with a single branch. இப்போ some like we are still like suppose இப்போ நம்ம ஒரே branchல ஒர்க் பண்றோம். Consider in our organization we have only master branch. Then ஒரு group of 10 to 5 developers இருக்காங்க. ஒர்க் பண்ணும்போது வாட் டைப் ஆஃப் இஷ்யூ தே ஃபேஸ், என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவாங்களா? லைக் நான் ஒரு லைக் டைரக்ட்லி ஐம் ஒர்க்கிங் இன் மெயின் பிரான்ச் சேஞ்சஸ் பண்றேன், லைக் அப்லோட் பண்றேன். இன்னொரு டெவலப்பர் அதே சேஞ்சஸ் பண்ணும்போது எவ்ரி டைம் ஒரு கமிட்டுக்கு பாத்தீங்கன்னா வி ஹாவ் ஏ merge conflict நடக்கும். லைக் தே நீட் டு ஒர்க் ஆன் ஃபார் a சிங்கிள் சேஞ்ச் ஆல்சோ. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா கூட இட் வில் டூ a merge conflict. லைக் 10 டெவலப்பர்ஸ் வந்து அந்த சேம் பிரான்ச்ல ஒர்க் பண்ணும்போது ஸோ வில் கெட் அன் இஷ்யூ, ரைட்? இப்போ நான் டெவலப்பரே நான் வந்து ஒரு ஃபைலை சேஞ்ச் பண்றேன், லைக் இண்டெக்ஸ் டாட் HTML நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சேம் டைம் ஐ ஆடட் அண்ட் கமிட்டட், கமிட் பண்ணிட்டு நான் புஷ் பண்ணிட்டேன். லைக் அதர் டெவலப்பர்ஸ் அட் த சேம் டைம் ஐம் கமிட்டிங், அவர் இன்னொரு கமிட் பண்ணி புஷ் பண்றாரு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா merge கான்ஃபிளிக்ட் நடக்கும். லைக் merge கான்ஃபிளிக்ட ஒரு வாட்டியும் நம்ம ரெசால்வ் பண்ணி லைக் வி டூ லைக் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் a ப்ராடக்ட் இட் வில் டேக் மச் மோர் டைம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் like we bring into future branches. Like how we creating a branch from master ல இருந்து எப்படி additional branch create பண்றோமோ, like that is the thing. லைக் எப்படி நம்ம பண்றோமோ, சாரி, எப்படி லைக் ஃபியூச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு வி ஆர் ஆடிங் ஒரு டெவலப்பர்ஸ் வந்து ஒரு பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது லைக் தே கேன் டூ தேர் கமிட்ஸ் இண்டிவிஜுவலி, ரைட்? வித்தவுட் எனி இஷ்யூஸ், எந்த இஷ்யூஸ் இல்லாம தே கேன் டூ. அட் த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வி கேன் டூ எ merge ரிக்வெஸ்ட் ஆர் புல் ரிக்வெஸ்ட் கொடுத்து வி கேன் merge it to that. So that's the help of future branch. Future branch na like we are creating a more main branch. We didn't do anything from the main branch. It is a protected one. From that, how we will create a like future 1, 2, 3 like we did here, right? From master branch we have created a DevOps, Docker, மேக்ஸ் அண்ட் தமிழ் எல்லாமே இது எல்லாமே ஃபியூச்சர் பிரான்ச்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணி லைக் இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் இண்டிவிஜுவல் டெவலப்பர் ஒர்க் பண்ண உடனே வி ஆர் மெர்ஜிங் இட். ஸோ நம்ம மெர்ஜ் பண்றோம். லைக் ஒன்ஸ் வி எவ்ரி திங் இஸ் குட், வி ஆர் மெர்ஜிங் த ஃபைனல் திங் டு like to the main branch. So அதுல நம்ம pull requestல வரும்போது we'll see like how we are like merging, like we'll see now. இப்ப I have a master branch. I like DevOps னு ஒரு developer சொல்றாரு, my changes are good, I'm ready to push my branch to master சொல்லும்போது
they will raise a pull request. Pull request இப்போ போனீங்கன்னா you can see a pull request. So label issues you have to create a label issue pull request new concept just okay I will leave it. So just click a new pull request. என்ன branchல நம்ம merge பண்ண போறோம். So we are going to merge our Docker branch to basic batchல நம்ம ஒரு pull request create பண்ண போறோம். என்னென்ன changes. So these are the changes இருக்கு. If I create a pull request, right? I'm changing, I'm giving something, right? பட் இங்க நீங்க இப்போ உங்க ஆர்கனைசேஷன் பாத்தீங்களா when you are creating a pull request இங்க இருக்க பாத்தீங்கன்னா no reviews no one not none net இருக்குல்ல லைக் here அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட அப்ரூவர்ஸ் இருப்பாங்க லைக் ஜஸ்ட் கான்ட் ஜூனியர் டெவலப்பர் ஒர்க் பண்றாரு ஸோ டிசைடட் டு மர்ஜ் வித் மெயின் ப்ரொடக்ஷன் மெயின் பிரான்ச்சோட லைக் அட்டாச் பண்ணோம்னா வித்தவுட் அப்ரூவல்ஸ் ரைட் இப்போ நம்ம எங்குமே கான்ஃபிடன்ட் பண்ணலன்னா ஒரு ஜூனியர் டெவலப்பர்ஸ் யூ டோன்ட் ஹவ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் நவ் கார்பரேட் ஒர்க்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இஸ் டைரக்ட்லி புஷிங் த கோட் டு மெயின் பிரான்ச் புஷ் பண்ணிடுறாரு புஷ் பண்ணிட்டா ஸோ இட் வில் ஹாவ் அன் இஷ்யூ ரைட் ஸோ when you are raising a pull request எப்பவுமே பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 or 2 வந்து லைக் அப்ரூவர்ஸ் இருப்பாங்க ஸோ எப்படி இந்த அப்ரூவர்ஸ் லிஸ்ட் காட்டும்னா when you are initially giving access to collaborator right அங்கே வந்து யார் வந்து you can decide yourself who can approve the pull request யாரெல்லாம் இந்த pull request approve பண்ணலாம் so we can do that so I'm just showing here நான் சொல்றேன் I did my changes ன்னு சொல்லிட்டு I'm just creating a pull request see first like git with intelligently check like அது so பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா செக் பண்ணும் எதனா கான்ஃபிளிக்ட் இருக்கா கான்ஃபிளிக்ட் இருந்ததுன்னா it will do a merge like pull request ஈஸியா கொடுத்தோம்னா like that branch will like merge it to a ஏன்னா இந்த ஃபைல் மத்த ஃபைலோட I don't have anything so if I give I'll approve here right if I approve here so my Docker branch is merged with master branch. If we see if we go there, right? We using Tamil DevOps, right? So if you see master branches, see pull request எல்லாமே like we will get a new commit. If we see that commit, என்ன நடந்திருக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு வில் சி இன் கேஸ் ஆஃப் எனி கான்ஃபிளிக்ட் if I have a conflict right இப்போ Ansible I don't have anything right I'll add something directly இங்கே நான் ஆட் பண்றேன் so I'm adding changes here so meanwhile இந்த சேஞ்சஸ் மார்ச்ல ஏற்கனவே இருக்கு meanwhile like I'll go to DevOps branch அதே ஃபைல்ல I'm adding some different content so I'm adding different content I'm committing directly இப்ப it should have a conflict right இப்ப ரெண்டு பிரான்ச்ல பாத்தீங்கன்னா Ansible ஃபைல் வந்து it should have a conflict இப்ப நம்ம pull request raise பண்ணும்போது if I raise a new pull request here so my base branch is master what I want to do I want to do with a DevOps branch I'll create a pull request see starting சொல்லுது பாத்தீங்களா can't automatically merge don't worry you can still create a pull request ஆட்டோமேட்டிக்கா என்னால நீ பண்ண முடியாது ஏன்னா உன்னோட ஃபைல் ரெண்டு ஃபைல்லுமே கான்ஃபிளிக்ட் இருக்கு ஐ கான் டூ ஸ்டில் பட் வி கேன் ரேஸ் ரெக்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஐ கம்ப்ளீட்டட் மை சேஞ்சஸ் ப்ளீஸ் லுக் சொல்றோம் ஸோ ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் எ புல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்றோம் இப்ப என்னால இங்க பண்ண முடியாது சொல்லுது லைக் திஸ் பிரான்ச் ஹஸ் எ கான்ஃபிளிக்ட் தட் மஸ்ட் பி ரிசால்வ் பிஃபோர் ரிசால்வ் பண்ணாதான் வி கேன் ஏபிள் டு டூ எக்ஸ்கியூஸ்
if we give resolve conflicts, right? The resolve conflicts இருக்குல்ல, you could see the difference. என்ன changes இந்த லைன்ல, like see the first arrow, இது வந்து ஒரு ஃபைலோடது, இது வந்து இன்னொரு ஃபைலோடது. So if you want to, you can't do here. If you have GitHub desktop இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், if you have GitHub for desktop இருந்ததுன்னா, you can do it like a like console in website வழியாவே கிராஃபிக்கலா you can do it. Otherwise என்ன பண்ணணுமோ you can do it in command line or view in command line instruction. If you click that, right, it will say என்ன பண்ணணும். So first we have to get pull origin master. So I'll follow what he says. So clear, I'll clearing. It's asking என்ன பண்ணது, like what he's saying, I'm following that step. So it asked me to pull origin master பண்ண சொல்லுது. I'm putting that. Like we are pulling latest changes to our local desktop. So master nala, so it will go into only master. It won't go any other. Internet slow work. My internet is slow. Why? See, it asking something, right? Please enter a commit message, which branch of master DevOps into Docker. So it asked me to give a message. Yeah, I'll enter here. Checking merge. Checking pull request கொடுப்போம். Pull request. Okay. So I'm saving this file. If you see that particular file, right, a cat ansible, it pulled it. மாஸ்டர்ல என்ன சேஞ்சஸ் இருக்கோ புல் ஆயிடுச்சு. தென் we are checking out to DevOps branch செக் பண்றோம். ஏன்னா சேஞ்சஸ் அங்கதான் இருக்கு. ஸோ நம்ம மேனுவலா லைக் மெர்ஜ் கான்ஃபிகர்ல அப்ப பார்த்தோம்ல. ஸோ தட்ஸ் த கான்செப்ட். ஸோ we are merge. இப்போ நான் வந்து பிகாஸ் இங்க சேஞ்சஸ் இல்ல. git pull origin DevOps. Sorry. Internet slower go. Yeah, it pulled something. இப்ப get merge நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். So it's already up to date with master இருக்கு. Then you can push it. So we can push git push -new origin master DevOps. Sorry, master சொல்லிட்டேன். So everything is up to date. Then we could say resolve conflict. So like நம்ம changes பண்ணிட்டோம், it won't do anything, right? We did manual changes and we are closing this pull request சொல்லி நம்ம we are just closing it. So this is the difference. Like in case of pull request conflict வந்ததுன்னா you have to do a manual தான் like இது வந்து பாத்தீங்கன்னா DevOps engineer we don't do because we won't will handle only few files, right? நம்ம என்னென்ன files ஆட் பண்ணுவோம், like in case if you are working on Terraform நம்மளோட infra files நம்ம ஒர்க் பண்ணுவோம். லைக் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணும்போது இட் வில் பி ஹியூஜ். ஸோ நீங்க இந்த பிஆர் இந்த புல் ரிக்வெஸ்ட் இதெல்லாம் நீங்க ரைஸ் பண்ண மாட்டீங்க. லைக் வி டோன்ட் வாண்ட் தீஸ் திங்ஸ், ரைட்? கோட்ல என்ன இஷ்யூஸ் இருக்கு வி கான்ட் ஏபிள் டு ஈஸிலி ஐடென்டிஃபை. பட் வி டோன்ட் ஹவ் தட். அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்மளுக்கு ஐடியா இருந்திருக்காது. ஸோ த கான்செப்ட் புல் ரிக்வெஸ்ட் வந்து வில் டேக்கன் கேர் பை த development team தான் like you these things எல்லாம் push பண்ணிட்டு they will give a code to you. So ஏன்னா we don't have an idea. இப்ப suppose like for
லீட் ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, ஈ கேன் ஏபிள் டு வித்தவுட் செக்கிங் த அதர் டீம்மேட்ஸ் 2 டீம்மேட்ஸ் கூட செக் பண்ணாம கூட ஈ கேன் டூ த கான்ஃப்ளிக்ட் அவராலேயே லைக் கான்ஃப்ளிக்ட்ட வந்து ஈ கேன் பிரேக் இட் ரைட். எது கோடு வரணும், எந்த கோடு வரக்கூடாது. ஈ ஹேவ் அப்ளிகேஷன் நாலேஜ், ஈ கேன் டிசைட். பட் ஆஸ் எ டெவாப்ஸ் இன்ஜினியர், நீங்க இப்ப போய் ரியாக்ட்ல ஒர்க் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், ரியாக்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. You don't know anything na, like every time we have to bug the people and ask them to join here to reflect the conflict na, it will take time for these things. So it became a Git is became a developer tool. Developers only have to do these things. என்ன change பண்ணாலும், any conflict நடந்தாலும், like in case if the conflicts happen to the DevOps engineer related files like YAML files, Terraform files, like other like Jenkins pipeline file, அதுல உங்களுக்கு conflict இருந்தாலும், that time developer may pull you to that call. Otherwise, nothing. Like pull request இருந்து like abruptly development team only can handle it. Okay. So this is way you can raise a pull request and check. இங்க பாத்தீங்கன்னா like you will have people to do that. Okay. So that is one. Then what is branch protection rules? ஏன் இதை வேணும்னா லைக் சம் ரூல்ஸ் வில் ஃபாலோ ரைட். நம்ம சொல்றோம்ல லைக் மெயின் பிரான்ச்ல வந்து இட் ஷுட் பி அ ப்ரொடக்ஷன் கிரேட் ஒன். வி ஷுடன்ட் எப்படி சொல்றது, வி ஷுடன்ட் டைரக்ட்லி கமிட், யாரும் டைரக்டா கமிட் பண்ணக்கூடாது அந்த பிரான்ச்ல. ஸோ சம் மர்ஜ் ஒன்லி த மர்ஜ் இஸ் லைக் வி ஆர் எனேபிள் ரைட். அதே போல பண்ணணும். வாட் வி டூ ரைட், வி கோ டு அவர் ரிப்போ, go to the settings. There will be a branches இருக்குல்ல, you go to that branch, you could see branch protection rules. அது என்ன branch protection rule? add a class click பண்ணுங்க. If you see branch name pattern, என்ன நேம் பேட்டர்ன் நம்ம gripல பார்த்தோம்ல, லைக் ஸ்டார் சம்திங் லைக் தட் ரைட், வைல்ட் கார்டு ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல, லைக் சேம் ஃபார்மேட் வி கேன் யூஸ். ஆர் வி கேன் கிரியேட் அ பிரான்ச் நேம். இப்போ நம்ம மாஸ்டர் பிரான்ச் இருக்குல்ல, ஸோ ஹியர் இட் இஸ் மாஸ்டர் இஸ் த மே லைக் டிஃபால்ட் பிரான்ச்னு வச்சுக்கோங்களேன். தட் டிஃபால்ட் பிரான்ச் நோ ஒன் ஷுட் like do a direct commit. So in the master branch, like if you see a master branch, so require a pull request before merging. So if you click that right, அப்ரூவல் இருந்தாதான் லைக் யூ கான்ட் கமிட். கேன்லி லைக் தேர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ், என்னென்ன கண்டிஷன் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ. வாட் வி டூ ரைட், வி ஒன்லி லைக் செலக்ட் ஒரு பிரான்ச் வந்து மாஸ்டர்ல கமிட் பண்ணக்கூடாதுன்னா வி ஆர் ஜஸ்ட் கிவிங் ரிக்வயர் எ புல் ரிக்வெஸ்ட் பிஃபோர் மர்ஜிங். தென் so also do not allow bypassing the above setting. இது ஏன் எனேபிள் பண்றேன், I'll show one more time also. So I'll create it. இப்ப நான் மாஸ்டர் பிரான்ச் சொல்லிட்டேன். We shouldn't no one should commit without direct approvals. So it asking my password. So branch protection is created. So இப்போ நான் இப்போ போறேன்னு வச்சுக்கோங்களேன். I'll create a new file in the master. File name I'm giving something. If I give commit right, see it asking to propose change. Propose change na, it will create a pull request create ஆகுது பாத்தீங்களா. லைக் ஐ காண்ட் merge directly, என்னால டைரக்டா merge பண்ண முடியாது until that particular commit is approved by assignees. இங்க சப்போஸ் இப்போ நோ ஒன் இங்க இருக்கிறதுல சப்போஸ் assign yourself நம்மளே அசைன் பண்ணிட்டா I should approve that pull request. So I got it right. ரிவ்யூ ரிக்வயர்ட். சி இந்த ரிவ்யூ ரிக்வயர்ட் ஏன்னா நம்ம இங்க அசைனி கொடுத்துருக்கோம், இவர் அப்ரூவ் பண்ணாதான் it will go. See merging can be performed automatically with approving review. நான் approve பண்ணாதான் it will go. So I'll get an email saying that particularly I got like இந்த commit approve பண்ண சொல்றீங்கன்னா சொன்னோன்னே if you verify, if you are okay to go ahead to do that track changes, no, you can do. Let me see if I getting that email or not. Have a different one. No, I didn't get email.
Okay, let it come. Let we see. Okay. So merging is blocked. ஏன்னா நம்ம branch protection rule we said it. Don't do these things, right? So where we have to go and approve. Okay. So once everything is done, once approver check பண்ணிட்டாங்கன்னா like you can approve that pull request, it will go. So அடுத்த rule என்ன இருக்குன்னு we'll see one more rule also. Abruptா வந்து we stopping no what you say no changes in master branch. எதுவுமே வந்து master branchல பண்ணக்கூடாது. So we'll do that. So require a pull request before paging. I'm just selecting this. I'm not selecting anything. So I'm saving the changes. இப்போ நம்மளோட பிரான்ச்ல பாத்தீங்கன்னா if you go to our branch master branchல இப்போ try to add a one more file னா test ஒரு file add பண்றேன்னா still it getting a patch it asking me to create a suppose branchல எனக்கு வேணாம் commit directly to master branch commit பண்ண நான் சொல்றேன் see it asking bypass rules and commit change because I'm the admin, right? Admin of this repository. So I can bypass the thing. If I don't want that bypass கூட பண்ணக்கூடாது. Even the administrator shouldn't bypass that particular branch is protected. நீங்க அதுவும் பண்ணக்கூடாதுன்னா you can mention in that rule branch protection. See if you come down, right? Do not allow bypassing above setting. This above setting will apply to administrator and custom role with bypass protection permission. So if I'm giving that, right? Okay. கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு சேம் I'll add one more like அதே ஃபைல் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். QWRன்னு ஒரு ஃபைல் பண்றேன். கமிட் சேஞ்ச் பண்றேன். See before that commit directly to message வருது. இப்போ it ask me to propose a new change. புதுசா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அது லைக் இட்ஸ் லைக் கிரியேட் a நியூ பிரான்ச் ஃபார் திஸ் கமிட் அண்ட் ஸ்டார்ட் a புல் ரெக்வெஸ்ட். இதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் சேஞ்சஸ்க்காக எனக்கு இன்னும் ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ணு. அந்த புது பிரான்ச்ல இருந்து யூ புட்ஸ் த பிஆர் ரைஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணி யூ கேன் டூ தட். திஸ் இஸ் வே வி protect our main branch like production branch we do like junior developers or like one who don't have an idea about git வந்து if they're doing some changes na to protect our main branch like our goal is to protect main branch வந்து it should be like production grade, it shouldn't have any issues, so we are protecting that, right? So அதனால அது பண்ணுவோம். Okay, so these are the things that we follow in uh, branch protection rules. Okay, then next topic வந்து பாத்தீங்கன்னா forking. Yeah, what is this forking? Forking in the sense yeah. So என்னோட பிரான்ச்ல இருக்கிறதுனால I can get fork, right? I'll go to a GitHub என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போறேன். GitHub Ravi Pramod. See, this is my one more account. So if I see somewhere, right, I'll go my Ravi Pramod some profile. Nothing is Sarah. Okay, I'll see the repositories. So I'm working on the Spring Clinic test ன்னு வச்சுக்கோங்களேன். Like இப்போ பாத்தீங்கன்னா I could see a fork, right? Fork in the sense இந்த fork கொடுத்தீங்கன்னா it will copy this உங்களோட ரெப்பா இந்த இன்னொரு லைக் இன்னொரு கெட் ரெபாசிட்ல இருக்க திங்ஸை வந்து உங்களோட ரெபாசிட்டரிக்கு காப்பி பண்றீங்க. லைக் யூஆர் காப்பிங் தட் பர்டிகுலர் லைக் கிட் க்ளோன் இருக்குல்ல, கிட் க்ளோன் டு யுவர் லோக்கல் திங். பட் இதுலயே டிஃபரன்ஸ் இருக்கு, வில் ஷோ யூ. ஸோ இப்போ இங்க நான் ஃபோர்க் பண்றேன். ஐ எம் ஃபோர்க்கிங் டு மை பர்டிகுலர் ரெப்போ, ரைட்? ப்ரோமோ 286. ஸோ இஃப் ஐ கிரியேட் எ ஃபோர்க், ஸோ இட் ஃபோர்க்டு இன் த சென்ஸ் இது இங்க இருந்து அங்க இருந்து எடுக்கப்பட்டது. லைக் அந்த ஃபோர்க் வந்து அந்த கிளவுட் ரிப்போர்ட்ல இருந்து எடுத்து இருக்கிறதுனால ஐ கேன் யூஸ். ஸோ
I can still use clone, right? ஏன் நம்ம fork தான் யூஸ் பண்ணோம்னா, if I use clone here, right? I'll clone இங்க HTTPS. I'm just cloning here itself, right? My இன்னொரு accountல இருந்து. It's a public one, so I can clone. I just go out to this repository. If I git clone கொடுத்துட்டு, if I give paste, right? See, it cloned. It didn't add any app. But இப்ப நான் எதனா சேஞ்சஸ் பண்ணி I can push it to this repository, right? Clone பண்ணோம்னா you will get the same thing like cd cat git config. So I have to go into that repository. cd spring Pit clinic. Okay. Okay. I'm in that repository. So I'll go into that. I'll cat that config file in git folder. So see, it takes my other account, right? Ravi Promote, அது இருக்கிறதுனால if I push anything, I don't have access to that particular repo, it will fail. இதே நான் fork பண்ணிட்டேன். Like we fork to our repo. நம்மளோட repoல fork பண்ணிட்டோம். If we do any changes here, இப்ப இங்க இந்த கோட நான் clone பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். We forked from Ravi Promote, right? I'll I'll remove this. So, இல்ல. Okay, இல்ல. So, இப்ப I'll git clone. இது எங்க பண்ணனா என்னோட ரெப்போ லைக் ப்ரோமோ 286ல ஸ்ப்ரிங் கிளினிக் டெஸ்ட் பிஃபோர் வி டெஸ்டட் ரவி ப்ரோமோட் இப்ப ப்ரோமோ 286ல ஐம் cloning the code. So git clone, you can clone it. See it cloned. If I go to the particular repo, if I cat the same file cat git config, if you see na, it will give our repo நம்மளோட ரெப்போட கொடுக்கும். Like it means clone பாத்தீங்கன்னா லைக் ஃபோர்க் பாத்தீங்கன்னா இன்னொரு ரெப்போல இருந்து உங்க ரெப்போக்கு ஆட் பண்ணிட்டு யூ கேன் டூ யுவர் ஓன் சேஞ்சஸ். இப்ப சப்போஸ் ஐ டிட் சம் சேஞ்சஸ் ஐ வாண்ட் டு சே டு தட் கான்ட்ரிபியூட்டர் இதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண நான் நினைக்கிறேன்னா யூ கேன் கான்ட்ரிபியூட். இஃப் யூ கிளிக் கான்ட்ரிபியூட்னா இஃப் யூ டூ சம் சேஞ்சஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் டு தெம்னா இஃப் தே ஆர் ஓகே ரைட். இப்ப சின்ன சின்ன ப்ராஜெக்ட்னா ஓகே லைக் இஃப் யூ ஹவ் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ரைட் GitHub React. ரியாக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் தேர் வில் பி மோர் நம்பர் ஆஃப் லைக் நிறைய வந்து ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. சி தீஸ் ஆர் த கான்ட்ரிபியூட்டர்ஸ், தே ஆர் அப்ரூவ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ்னா தே ஃபோர்க் திஸ் ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரி ஃபோர்க் பண்ணிட்டு தே வில் டூ சேஞ்சஸ் லைக் இன் கேஸ் ஆஃப் எனி பக் இஷ்யூ எனி சேஞ்சஸ் இருக்கோ தே டூ த சேஞ்சஸ் அண்ட் தே வில் ரைஸ் யா திஸ் ஒன் கான்ட்ரிபியூட்டர் இருக்குல்ல. ஸோ கான்ட்ரிபியூட் கொடுத்தோன்னே ஆர் கான்ட்ரிபியூட் தே வில் ரைஸ் எ புல் ரெக்வெஸ்ட் டு தெம். புல் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணோம்னா ஒன்ஸ் தே ஆர் ஃபைன் வித் த சேஞ்ச் பேஸ் ரெபாசிட்டரி எங்க இருக்கு ஷோயிங் டு தட் பர்டிகுலர் ரவி ப்ரோமோத்தோடது காட்டுது. ஸோ இங்க என்னோடது காட்டுது. ஸோ இந்த சேஞ்சஸ் எதனா இருந்தா இஃப் ஐ வாண்ட் டு லைக் த ஒரிஜினல் அந்த ரவி ப்ரோமோத் இவருக்கு இந்த சேஞ்சஸ் நான் பண்ண சேஞ்சஸ் ஓகே அவர் ஓகே கொடுத்தனா இட் வில் அப்ரூவ். லைக் ஃபோர்க்கோட கான்செப்ட் வந்து லைக் வில் டேக் another repo and we can work. This is mostly we'll use for contributor like open source projects க்கு இல்ல இப்ப நான் சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்றேன் நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்க லோக்கல்ல ட்ரை பண்றதுக்கு ஸோ யூ கேன் fork and clone. ஓகேவா? This is the fork and clone ஓட like use case. Then rebase. Rebase will take time. Will finish here. Also one more thing. நம்ம git clone ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணலாம். லைக் இந்த git clone வந்து வெறும் GitHubக்கு மட்டும்தான் சம்பந்தமானா இல்ல. We can use it any type of version control. So I have a GitLab account. GitLab account என்கிட்ட இருக்கு. So I log into my GitLab account. So I sign in. I sign in with Google.
So I have, see, I have one in probably it was like a 5 months ago. If I go there, right? So you could see same like GitHub எப்படி இருக்கோ same like things தான் இருக்கும். But it had like அதோட futures இருக்கும். If I want to clone this code, I have to work. Now just go samely like go and copy the go and copy with clone with HTTPS copy. Now this is public nala. You can use anything. So I just go out of this directory. Sorry. See, I'm using same. I am not using different command. Git clone. If we give right, it's just clone. Clone and a command purpose is a git command, so it will copy like whatever in that particular git narco git or gitlab anything. If you have bitbucket to open your like what are the things that இப்ப நம்ம என்ன we did like DevOps infra, right? If we go to DevOps infra, right, we could see these are the different files in that particular file இருக்கு. It's the same like if you give ll-a, right, we have that .git folder. If you see that particular .git folder, right, அதே things like what are the things, right? Cat config எல்லாம் கொடுத்தீங்கன்னா see same, nothing difference. Okay வா? And wherever you copy, right, it follows the same rule. Okay, so I'm cloned பண்ணிட்டேன் like this thing. If you have a bit bucket also, bit public repo, if you have some public repository, right, yeah, this seems to be public repository. So இது பாத்தீங்கன்னா சம்திங் சேம். இஃப் யூ ஆஸ்க் டு இது ஆஸ்கிங் க்ளோன் கொடுத்தீங்கன்னா இட் ஆஸ்கிங் இட்ஸ் கிவிங் ஏ கமாண்ட் கொடுத்து நீங்க லைக் யூ கேன் க்ளோன் இட். ஸோ இட் ஸ்டில் யூசிங் த சேம் கிட் க்ளோன் கமாண்ட் ஒன்லி, ரைட்? ஸோ வாட் எவர், ரைட், வாட் எவர் வெர்ஷன் கண்ட்ரோல் பி இன் கிளவுட், எந்த கிளவுடா இருந்தாலும் வில் பி ஃபாலோயிங் த சேம் திங். ஸோ த சேம் கான்செப்ட், ரீபேஸ்னா என்ன, புல் ரிக்வெஸ்ட்னா என்ன, லைக் ஆல் திங்ஸ் வேர் வில் கம்ஸ் அண்டர் த சேம் டாபிக். ஸோ the forking is like forking பார்த்துட்டோம், like git clone பார்த்துட்டோம். So we completed this thing. Tomorrow classes we'll complete git. இதுதான் ரிமைனிங் கிட்டோட டாபிக்ஸ் இருக்கு. ரீபேஸ்னா என்ன, இன்டராக்டிவ் ரீபேஸ்னா என்ன, ரீஃப்ளாக்னா என்ன, பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி, வாட் ஆக்சுவலி a DevOps engineer to do with git. கிட்டோட DevOps engineerக்கு என்ன roles and responsibility. I'll give just 3 to 4 points. And the 4 point, if in interview they ask, right, you can convey that 4 points to the interviewer. Okay va? So far, whatever we see today, you are fine, right? We can like close it here, right? Rebase is a big topic, so I don't want to start it off. So that's why. Hello, you can hear me, right? Or I'm talking in mute. Hello. Yes, Pramod, கேக்குது Pramod. Okay, yeah, you are கேக்குது fine, right? Pramod. Okay, you are fine with the Yes. today's topic, right? Yes. Okay. I think so we நம்ம இதோட முடிக்கல. ஏன்னா ரீபேஸ் பாத்தீங்கன்னா it will take like other 30 minutes. So we don't want to like others have some starter, they have to start working on it, right? So we'll let them do. We'll continue tomorrow. Like tomorrow we can continue at the evening 7:30 we'll continue, right? Evening or morning? So I think we'll continue in the evening because time extend another we don't have worried, right? We can complete that. We'll have class at 7:30 p.m. tomorrow. 7:30 to we'll see, like we'll record the class and we'll complete all Git. We'll complete Git completely, and Monday we'll start our new things. What is the next module? Let it open. So yeah, Monday module 3 number will complete it. Like Monday we'll start Maven. Maven will take only 1 or 2 classes. No fine, no issues.
then we'll go with the real topics like Jenkins and GitHub Actions. We'll see go one by one. Okay. So sorry, my system got reconnected. So far we are good, right? If you are good, we can wind up for the day. Tomorrow we can meet at 7:30 p.m. Fine, right? 7:30 p.m. Yeah. Okay. Fine. Okay. 7:30 we'll meet it and we'll complete the git completely git முடிச்சிடுவோம். Then we'll start Monday onwards. We'll start Maven. Maven முடிச்சிட்டு we'll start one by one like real tools like so interesting இருக்கும் Jenkinsல or like ஒரு concept நம்ம பார்க்கும்போது it will be so interesting. We'll see. Also try to get that 300 credits. ஏன்னா from Jenkins onwards வந்து we'll use like lot of AWS services use பண்ணுவோம். So for that if you want to practice, right? Like you don't get any charges, try to get that free dollar credit. If not, stick with the basics, stick with basic tire micro T2 micro. You stick with the T2 micro and will work. Okay. Okay. So I think we can wind up for the day. If you have any questions, please let me in WhatsApp or you can reach me out. Okay. Thank you. Have a good weekend. Good Friday. Thank you. Thank you. Thank you, team. Bye bye. Thank you, bro. Okay. Share பண்ணல. Yeah, end.